ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணிக்குள்ளார சிவபெருமான் இருக்கார். பட் வருடத்தில் ஒரு முறை சிவன் ராத்திரி அன்னைக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வனத்துறைக்கிட்ட அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு சிவனுக்கு பூஜை பண்ணுவாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி பாறை மாதிரியான அமைப்பில் மலை ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஏறி வந்தோடனே முன்னாடியே ஒரு விநாயகர் கோவிலை வந்து பார்ப்பீங்க. அதை தொடர்ந்து கொஞ்சம் தூரம் நடந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து இந்த சோழர் கால கற்றொலியை வந்து உங்களால் பார்க்க முடியும். வாங்க போகலாம். இதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 9 மலை குன்றுகள் இருக்கான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சுற்றிலையும் வந்து என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா தொலைவில் வந்து மலை குன்றுகளாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்துட்டு கோவிலுக்கு முன்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நந்தி பகவானுக்கு பின்புறத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு குடவரை கோவில் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பழியலி ஈஸ்வரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுவும் தனித்தன்மையான இங்கே இருக்கிற ஒரு தனியான ஒரு குடவரை கோவில் அப்படின்னு சொல்லலாம். இங்கே உள்ளே வந்து சிவபெருமான் இருக்கார். அவருக்கு ஏற்றவாறு ஒரு நந்தி பகவானும் வெளியில் இருக்கார். அண்ட் அதே மாதிரி துவார பாலகர்கள் வந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களை கடந்து போகிறோம் அப்படின்னா நாம் வந்து இங்கே வந்து சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணலாம். ரொம்பவே வந்து அற்புதமாக கொஞ்சம் பெரிய அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவபெருமான் வந்து நமக்கு வந்து காட்சி தராரு. கொஞ்சம் பெரிய அளவில் தான் இருக்கார். இந்த கோவிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 3 பிரகாரங்களாக நம்ம வந்து பார்க்கலாம். சிவபெருமான் வந்து அங்கே வந்து விஜயால சோழீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருப்பாங்க. அண்ட் அதே சமயத்தில் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பழியலி ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு குடவரை கோவிலில் வந்து சிவபெருமான் காட்சி தருவார். அண்டு அங்கே இருக்கிற விண்ணகரம் அப்படின்னு சொல்லப்படுற அங்கே வந்து விஷ்ணு பகவானும் வந்து காட்சி தருவாங்க. ஸோ அந்த கோவிலில் சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாம் வந்துட்டு விண்ணகரம்னு சொல்லப்படுற விஷ்ணு பகவான் இருக்கிற குடவரை கோவிலை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விண்ணகரம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு குகை கோவிலுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா, அதாவது குடவரை கோவிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 விஷ்ணு சிலைகளை வந்து கிட்டத்தட்ட வந்து 6 உயரத்துக்கு மேலே, ஓகேங்களா. ஸோ ஒரு 6 அடி 7 அடி உயரத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா குடவரை கோவிலில் உள்ளே வந்து புடைப்பு சிற்பமாக வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்தோம்னா சிவபெருமானை வச்சு வணங்கின மாதிரியான தடயங்களும் இங்கே வந்து இருக்கும். இந்த ஒரு விஜயாலய சோழீஸ்வரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அற்புதமான ஒரு இடம் இதுவும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதோடைய இந்த விண்ணகர வந்து பார்த்தோம் அப்படின்னாவே இந்த சைடில், ஓகேங்களா, சுற்றுச்சுவரெலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த சுற்றுச்சுவர்களில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாளிகளாக இருக்கட்டும், பூதகணங்களாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து அதிசயத்தக்க வகையில் ரொம்ப அற்புதமான வடிவமைப்புகளை வந்து கொண்டு இருக்கும். உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த உங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து கல்வெட்டுகளாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற பூதகணங்களாக இருக்கட்டும், ரொம்பவே அற்புதமாக வந்து பண்ணியிருப்பாங்க. குடவரை கோவில் வந்து ஃபுல்லாகவே வந்து முன்னாறு காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமண கோவிலாக தான் வந்து இங்கே வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பின்னர் காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமணர் காலம் தாண்டினதுக்கப்புறம் இதை வந்து விஷ்ணுக்கான ஒரு சன்னதியாக வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் புடைப்பு சிற்பமாக உள்ளே வந்து நீங்கள் வந்து விஷ்ணு பகவானை வந்து இங்கே வந்து பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப பழமையான நம்ம புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருக்கிற ஒரு புடைப்பு சிற்பங்களில் அண்டு குடவரை கோவில்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பழமை அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து விண்ணகரம் அப்படின்னு விண் அப்படின்னா மேலே உயரமாக அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னாவே நீங்கள் வந்து கோவில் தளத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சில படிக்கட்டுகள் ஏறி தான் இந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும். இங்கேயும் வந்து சில சிற்பங்கள் வந்து இங்கே அருகில் கிடைச்ச சில சிற்பங்களை வந்து நமக்கு வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், இதில் வந்து ஸ்வத்த கன்னிகள் சொல்லுவோம்ல, கன்னிமார்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல இங்கே பாருங்கள் வராகி அம்மன் இருக்காங்க பாருங்கள்.
ஸோ வராகி அம்மன் இருக்காங்க. இங்கே வந்து துவார பாலகர்கள் வந்து நமக்கு வந்து காட்சி தராங்க. ஸோ துவார பாலகர்கள் அண்ட் அந்த சைடில் நம்ம வந்துட்டு சொப்த கன்னிகள் வந்து 4 பேர் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே மீதி 3 பேர் இங்கே இருக்காங்க பாருங்கள். ஸோ இதையெல்லாம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கே விண்ணகரத்தில், அதாவது விஷ்ணு பகவான் வச்சுருக்க இந்த குடவரை கோவிலில் வந்து நமக்கு வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த குடவரை கோவில் மட்டும் இல்லை, இந்த பகுதியில் கிடைச்ச நிறைய சிற்பங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய தொன்மை மாறாமல் இருக்கிறதுக்காகவும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காகவும் புதுக்கோட்டையில் இருக்க கண்காட்சியகம், அதாவது அருங்காட்சியகத்தில் வந்து கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் இது சம்மந்தமான நிறைய சிற்பங்களை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே அருங்காட்சியகத்தில் போய் பார்க்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூண்டு ஓகேங்களா. ஸோ கம்பி வலை போட்ட இந்த கேட்டுக்கு அடுத்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து விஷ்ணு பகவான் வந்து உள்ளே வந்து காட்சி தருவார். கிட்டத்தட்ட வந்து 6 உயரத்துக்கு வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா. ஸோ உள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணுவை வந்து காட்சிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இங்கிட்டு ஒரு 5, இங்கிட்டு ஒரு 5 இருக்குது ஓகேங்களா. ஸோ 5, 5, 10 பக்கம் இருக்குது. ஸோ விஷ்ணு பகவான் வந்து புடைப்பு சிற்பமாக ரொம்ப அழகாக நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தனியாக நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த 5 இருக்கிறத மட்டும் காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஃபோட்டோ பிடிச்சி அதை ஃப்ரேம் பண்ணோன்னா எப்படி இருக்கும், ஃப்ரேமில் வந்து சைடில் பார்டர் கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக வந்து ஃப்ரேமெல்லாம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அங்கே பாருங்களேன். சரிங்களா. ஸோ அது அப்படியே வந்து அழகாக ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த சைடில் உங்களுக்கு இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக அழகாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷ்ணு சிலைகள் எல்லாமே வந்து தாமரை மலர் மேலே நிற்கிற மாதிரியான ஒரு அமைப்போட ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்தீங்க அப்படின்னா இந்த விண்ணகரத்தில் கண்டிப்பாக வந்து இங்கே இருக்க சிலைகளையும் விநாயகர் சிலை இது எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதையும் பார்த்து கண்டுகளிங்க. கோவிலோட முன்பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழமையான ஒரு நந்தி சிலை வந்து இருக்கும். ரொம்பவே பழமையான அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா சிதிலமடைஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்பவே வந்து சிதிலமடைந்து இயற்கையால் வந்து பாதிக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். நிறைய மழை, புயல், வெள்ளம் ஓகேங்களா. ஸோ காற்று இதையெல்லாம் கடந்து தான் இந்த நந்தி பகவான் வந்து இங்கே வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ இந்த சிவனுக்காக இங்கே வந்து நின்றுட்டுருக்காரு. நீங்கள் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவிலோட முன் பகுதியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு முற்கால சோழர்களுடைய சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க துவார பாலகர்களை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு கேமராவில் ஃபுல்லாக தெரியுமாங்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த வேலைப்பாடுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கிற பழமையான கோவில்களில் வந்து அதிகமாக பார்க்க முடியாது. ஸோ இங்கே இருக்கிற இந்த துவார பாலகர்கள் வந்து ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப பிரத்யேகமாக செஞ்ச மாதிரி இருக்கலாம். ஸோ இதை வச்சே நம்ம வந்துட்டு இது வந்து முற்கால சோழர்கள் காலத்தில் ஏற்றப்பட்ட அண்டு செய்யப்பட்ட ஒரு சிலை அப்படின்னு சொல்லலாம். அண்டு அதுக்கு மேலே இருக்க பார்டர்லாம் பார்த்தோம்னா பூதகணங்கள் வந்துட்டு அப்படியே இந்த கோவிலோட மண்டபத்தை தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே அற்புதமாக வந்து செஞ்சுருப்பாங்க. அண்டு விசேஷ நாட்களில் அண்டு ஒரு சில நாட்களில் மட்டுமே இங்கே வந்து கோவில் வந்து வழிபாடு இருக்கும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சிவனை வந்து விளக்கேற்றி வழிபட்டுருக்காங்க பாருங்கள். அண்டு இந்த கோவிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து கருவறை வந்து வட்ட வடிவில் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் பல இடங்களில் பார்க்க முடியாது, ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பார்க்கலாம். குறிப்பாக இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இதனுடைய கருவறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்ட வடிவில் இருக்கும். நீங்கள் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா சதுர வடிவத்தில் இருக்கும். நம்ம நிறைய கோவில்களுக்கு போயிருக்கோம். பட் எந்த கோவில்களுக்கு போயிருந்தாலும் கூட நம்மளால் வெளியில் சதுரமாகவும் உள்ள பிரகாரமும் சதுரமாக தான் நம்ம வந்து பார்த்துருக்க முடியும். ஆனால் இந்த கோவிலில் பிரகாரம் உள்ள சுற்றுப்பாதை வந்து வட்ட வடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரியான கோவில்கள் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சன்னதி இருக்கும். நம்ம சிவன் கோவிலில் வந்து சுற்று பிரகாரத்துக்குள்ளே நிறைய கோவில்கள் இருக்கும், சன்னதிகள் இருக்கும் பார்த்தீங்களா. சண்டிகேஸ்வரருக்காக இருக்கட்டும், விநாயகருக்காக இருக்கட்டும், முருகனுக்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான சன்னதிகள் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8 சன்னதிகள் வந்து இருந்திருக்கு. 8 சன்னதிகள் இது மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 சன்னதிகள் மட்டும்தான் இருக்குது. இந்த 6மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ரொம்பவே சிதிலம் அடைஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கோபுரம் இருக்காது. ஸோ இதில் வந்து கோபுரம் இருக்கும், அதே சமயத்தில் இங்கே வந்து கோபுரம் இருக்காது. அதில் சுத்தமாக அந்த சன்னதியில் பார்த்தீங்கன்னா வெறும் மேடை அமைப்பு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிதிலம் அடைஞ்சு பழுதடைஞ்ச பாதிக்கப்பட்ட அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ரொம்பவே சிதிலமடைஞ்ச கற்கட்டடங்கள் மட்டும்தான் நிற்கும். இங்கே இருக்க சிலைகள் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அரசால் வந்து எடுத்துகிட்டு போய் அருங்காட்சியகத்தில் வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரகாரத்தில் சுற்றிலும் இருக்கிற இந்த கோவில்கள் கூட கருங்கற்களையே அடுக்கி வந்து செஞ்சுருப்பாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மற்ற கோவில்களில் எப்படி வந்து ஒரு கோபுரத்தை சுற்றி நிறைய சுவாமிகளுடைய சிலைகள் இருக்குமோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கற்றளையிலையும் வந்து பார்த்திங்கன்னா கருங்கற்கள்லேயே வந்து சிலைகளை செஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக வந்து சிலைகள் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 4 மூலைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நந்தி சிலையும் இருக்கும். ரொம்பவே அற்புதமாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி சுற்றி இருக்கிற 6 பிரகாரங்களை உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி பிரகாரங்கள் சுவாமிகள் இல்லாமல் வெறுமையாக தான் காட்சி அளிக்குது.